டெல்லியில நடந்த பாம்பு பிளாஸ்டுக்கு மத்தவங்களை பிளேம் பண்றதுக்கு முன்னாடி உண்மை என்னங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. காஷ்மீர்ல இருந்து டெல்லிக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 4 மாநிலங்கள் 10 நகரங்களை கடந்து வரணும். இதுக்கு நடுவுல வணக்கம் ராகுல் காந்தி ஜி. This is Farsha Parveen from Tamil Nadu. As a woman, wearing a simple white dress is my way of saying I choose peace over chaos, grace over haste. அஸ்ஸலாமு அலைக்கும். இவங்களுடைய பதிவை நான் சுருக்கி தான் போட்டிருக்கேன். இவங்களுடைய முழுமையான வீடியோவை பார்ப்பதற்கு இவங்களுடைய ஐடி நான் உங்களுக்கு இதில் வீடியோவில் கொடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா இஸ்லாமியரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவருடைய பதிவை அதிகமாக பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள். நமக்கு திறமையாக பேசக்கூடிய அது எந்த கட்சியாக இருந்தாலும், பாஜக அதிமுகவை தவிர்த்து எந்த கட்சியாக இருந்தாலும், விஜய் கட்சியும் தவிர்த்து எந்த கட்சியாக இருந்தாலும் திறமையாக பேசக்கூடிய தமிழ், ஆங்கிலம், இந்தி 3 மொழியில் திறமையாக பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் நமக்கு அதிகம் தேவை. இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க, எந்த ஊரில் இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் அனைவரும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி சமூக வலைதளத்தில் வீடியோ போட வைக்கணும். ஏதாட்டும் அரசியல் கட்சியில் இணைக்கணும். ஏன்னா நமக்கு திறமையாக பேசக்கூடிய அதிக இஸ்லாமியர்கள் நமக்கு தேவை. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம பாராளுமன்றத்தில் அதிக இஸ்லாமியர்கள், சட்டமன்றத்தில் அதிக இஸ்லாமியர்களை நம்ம அனுப்ப முடியும். ஏன்னா நம்மளுடைய சமுதாயத்தில் திறமையாக பேசக்கூடிய நபர்கள், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மிகவும் குறைவு. இப்போ அதனால் நாம் அரசியல் அதிகாரத்தில் அதிக உறுப்பினர், பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் அதிக உறுப்பினர் நம்மகிட்ட கிடையாது. இப்போ இவங்கள மாதிரி நிறைய பெண்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அரசியலுக்கு கொண்டு வரணும். அரசியலில் முக்கிய பதவிக்கு அவங்கள போட்டியிட வச்சு ஜெயிக்க வைக்கணும். சரியா? நமக்கு நம்மகிட்ட அதிகாரம் இல்லை. இப்போ அதிகாரம் எதுக்கும் உதவாத குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த மாதிரி எவனோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டோட சுதந்திரத்துக்கு பாடுபட்ட நம்மையே உருட்டுறதும் மிரட்டுறதும் வீட்டை இடிக்கிறதும் இதே மாதிரி அராஜகம் நிறைய பண்ணிட்டு வரானுங்க. சரியா? இவங்க கையில் இராணுவம் இருக்குது, போலீஸ் இருக்குது, மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்லி பேசாமல் ஒழுங்காக ஆட்சிக்கு வந்தோமா, கொள்ளை அடித்தோமா, பேசாமல் கொள்ளை அடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஏதாட்டும் ஒரு நாட்டில் போய் தலைமறைவாக இருந்தோமா இல்லாமல் வீட்டை இடிக்கிறான், நம்மளை தீவிரவாதிக்கிறான், வேலை வாய்ப்பில் புறக்கணிக்கிறான், ஹிஜாப் போடக்கூடாதுங்க, பாங் சொல்லக்கூடாதுங்க, என்னென்ன மிரட்டுறான் உருட்டுறான். இவன் நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்ம காலுக்கு தூசி. நம்மளுடைய ஈமான் என்ன, இபாதத் என்ன, நம்மளுடைய வழிபாடு என்ன, அதுக்கு எதிர்மாறாக இவனுடைய வழிபாடு இருக்குது. நாம் உண்மையான வழிபாடை நடத்துகிறோம். எந்த சம்மந்தம் இல்லாமல் வழிபாடை வச்சுக்கிட்டு இந்துக்களையும் ஏமாற்றிக்கிட்டு முஸ்லீம்களையும் ஏமாற்றிக்கிட்டு விலைவாசியை கட்டுப்படுத்தாமல் நாட்டில் ஒரு பெரிய வன்முறை, கலவரம் இதெல்லாம் நடத்த இவனுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இவனுங்களை எப்படியாட்டும் ஆட்சி அதிகாரத்திலேருந்து ஓட விரட்டிட்டு இவங்க செஞ்ச தவறுகளுக்கு வாழ்நாள் முழுவதும் டெல்லி தீகார் செயலில் இவனுங்களை பாத்திரம் கழுவ வைக்கணும் அல்லது விளக்குமாற வச்சு கூட்ட வைக்கணும். இதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். சரியா? ஏதோ ஆட்சி அதிகாரத்தை திருட்டு ஓட்டை போட்டு இவிஎம் மோசடி பண்ணி இந்த பயிலுக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்துட்டானுங்க. சரி, உட்காந்துட்டு போட்டோம், தொலைஞ்சிட்டு போட்டோம், நமக்கு அதிகாரம் தேவை கிடையாதுன்னு சொல்லி நாம் அரசியல் அதிகாரத்தை அதிகம் கைப்பற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்கலாம். இப்போ இதை வச்சு நம்மளை பலவீனமாக கருதி நம்மளே இவன் மிரட்ட பார்க்குறான். கேட்டால் பாகிஸ்தானுக்கு போங்க. யாருடா பாகிஸ்தானுக்கு போகணும்? பாகிஸ்தானுக்கு யார் போவோன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு தெரிஞ்சு போவோம். நீ ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த அதிகாரம். ஆட்சியை விட்டு இறங்கினேன்னு வச்சுக்கோ, தெருநாயை விட கேவலமாக நீங்கள் நடத்தப்படுவீர்கள். சமூக வலைதளத்திலலாம் பாருங்கள், இந்த திருட்டு பயலுக, சங்கி பயலுக, உண்டியல் திருடர்கள், பிரியாணி திருடர்கள், பெண்களை கிண்டல் செய்கிறவன், கேலி பண்ணுறவன், திருட்டு கேஸில் வெளியில் வந்தவன், இவெல்லாம் பாஜக பேரில், சங்கி பேரில் சமூக வலைதளத்தில் பாருங்கள் இஸ்லாத்தை பற்றி அவதூறாக ரொம்ப கேவலமாலாம் பதிவு போட்டு வரான். யார் இது மாதிரி பதிவு போட்டு வரானுங்களோ அவனுங்கெல்லாம் கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கான்.
நாளைக்கு ஆட்சி மாறும்போது இவனுங்க எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நைட்டு 1 மணிக்கு இவனை தூக்கி போட்டு உதன்னு வாங்குவான். வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க ஏற்பாடு பண்ணுவோம் நாங்கள். சமூக வலைதளத்தில் பாருங்கள், பிச்சைக்கார பிஜேபி நாய்கள், சங்கி நாய்கள் இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளோ கண்ட பதிவுலாம் போட்டு வரான் பாருங்கள். திருட்டு பயலுக, உண்டியல் திருடர்கள், பிரியாணி திருடர்கள், கட்டின பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சு காப்பாற்ற தெரியாத முட்டாள்கள். 2 ரூபா பிச்சை காசுக்காக தன்னுடைய குடும்ப பெண்களை கூட்டி கொடுக்க கூட தயங்காத அந்த சங்கி நாய்கள் இஸ்லாத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் திமுகவை பற்றி ரொம்ப அவதூறாக மோசமாக கொச்சையாக பதிவு போட்டு வரானு நான் பார்க்குறேன். இவனுடைய எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஆட்சி மாறும்போது எல்லா ஃபைலையும் கொண்டு நேர டெல்லி ஒன்றிய பிரதமர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு அனைவரும் கைது செய்யப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க நான் ஏற்பாடு பண்ணுவேன். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், என்னை படைத்த அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், எவனும் தப்ப முடியாது. இஸ்லாத்துக்கு எதிராக பதிவு போடக்கூடிய எந்த ஒரு நாயும் தப்பிக்க நான் விட மாட்டேன். எவ்வளோ பதிவு பண்ணணுமோ போட்டுக்கோ, எல்லாம் உன்னுடைய பதிவு நாங்கள் ரெக்கார்டு பண்ணுறோம், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறோம். எங்கேயும் நீ தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் எங்கே ஆட்சி கவிழும் போது, ஆட்சி மாறும்போது, இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒன்று தேடி கண்டுபிடிச்சி தெருநாயை மாதிரி இழுத்து கொண்டு போவோம் நாங்கள். எச்சரிக்கையாக இருந்துக்கோ. தமிழ்நாடு சங்கிகள், பாஜக சங்கிகள், இந்து சங்கிகள் இஸ்லாத்தை பற்றி அவதூறாக சமூக வலைதளத்தில் பதிவு போடுறதை உடனே நிறுத்தணும். இல்லாட்ட அடி, பயங்கரமான அடி ஆட்சி மாறும்போது உங்களுக்கு இருக்குது. சரியா? ஆட்சி அதிகாரம் நிரந்தரம் கிடையாது, எப்போ வேணாலும் மாறும். நேபாளத்தில் ஏற்பட்டது அதே மக்கள் புரட்சி எழுச்சி இங்கேயும் விரைவில் ஏற்படும். ஓட்டு திருடர்களே அதிக நாள் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாது. சரியா? உங்களுடைய இந்த வீடுகள், இஸ்லாமியர்கள் வீடுகளை இடிப்பதும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதும், இந்த ஆட்டம் அதிக நாள் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய அழிவு காலம், சாவு காலம் நெருங்கி வருது. எல்லோரும் காத்துட்ருங்க.